நான் லெஃப்டினன்ட் நவீன் எம்பி கன்னியாகுமரியிலேருந்து நான் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் என் காலேஜ் வந்து சிவகாசி மெக்கூஷன் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணேன். நான் சிடிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி லாஸ்ட் ஏப்ரல் வந்து ஓடிசின்னு ஜாயின் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி கமிஷன் ஆகிருக்கேன் இந்தியன் ஆர்மியில். அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபென்ட்ரியில் கமிஷன் ஆகிருக்கேன். இந்த மூமெண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்க ப்ரேயர்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி இன் திஸ் பிளேஸ் அண்ட் ஐ ஃபீல் தட் ஐ எம் வெரி லக்கி டு பி இன் திஸ் பிளேஸ். சார், ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எங்கள் அப்பா. அப்புறம் செகண்ட் ரீசன் வந்து நான் வளர்ந்த ஊர். சார், நான் வளர்ந்த ஊரில் வந்து நான் பார்த்தது எல்லாருமே ஆர்மி வேலைனாலே ஆர்மி இல்லை ஏதாச்சும் ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசில் அந்த மாதிரி சரௌண்டிங் இருக்கும்போது நானும் யோசிச்சேன், சரி நம்மளும் இந்த மாதிரி தான் ஆகணும்னு இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை, லெஃப்டினன்ட் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஆசை இல்லை. ஆர்மி ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க த்ரூவாக தெரிய வந்துச்சு, எக்ஸாம்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் தெரிய வந்து போகிற வந்து ஆர்மி ட்ரை பண்ணேன். உங்களை மாதிரி ஆர்மி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இது எப்படி சூஸ் பண்ணணும்? எதுவுமே இல்லைங்க. என்ன அந்த பாத்தை டிசைட் பண்ணிக்கோங்க. எந்த பாத்துலேயே ட்ராவல் பண்ணணும் டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஃபேமிலியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். SSB அட்டன் பண்ணுறதுக்கு, எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கிளியர் பண்ணலாம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா.